இவங்கள போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னாச்சு அப்படின்னா, சென்னையிலேருந்து தான் கப்பல் காஸ்டிங் நம்மக்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் லொக்கேஷன் போனதுக்கப்புறம் அந்த ஏரியா பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. யூஸ்வலாக பொண்ணுங்களுக்கு இருக்கிறது தானே, ஸோ அந்த பயம் தான் எனக்கும் இருந்தது. பட் சொல்லுவாங்கள்ல, டோன்ட் புக் பை இட்ஸ் கவர்னு, அந்த மாதிரி தான் இது இருந்தது. அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் ரொம்பவே அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்கள போய் தப்பாக நினச்சிட்டேமே அப்படின்னு கொஞ்சம் கில்ட் ஆகிட்டு, அதெல்லாம் தாண்டி இவங்களோட கேஸ்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அது செம்ம ஹாப்பி ஆகிட்டு பார்த்ததுமே. அண்ட் இவங்க கேஸ்டிங் கவர் பண்ண மாதிரி கிளாஸில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டிருந்த மாதிரி நம்ம கிளாஸ் கவர் வச்சு பண்ணி கொடுத்துருந்தோம். அது மேலே கப்புள்ஸோட நேமும் மேரேஜ் ஆன டேட்டும் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிஃப்ட் கொடுக்குறவங்களோட நேமே மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இவங்களோட ரேகை, ரிங்கோட டிசைன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராகவே வந்திருந்தது. இந்த மாதிரி கப்பல் கேஸ்டிங் இல்லை பேபி கேஸ்டிங் இல்லை ஃபேமிலி கேஸ்டிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்னை மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நாங்களே உங்கள் லொக்கேஷனில் வந்து கேஸ்டிங் எடுத்துப்போம். உங்கள் லைஃபோட பெஸ்ட்டான மூமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இதுக்கான ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேஸ்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.